ஒரு ஊர்ல பொன்னுசாமின்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். ஏழை விவசாயியாக இருந்தாலும் விவசாயத்தை உயிராக நினைத்து நேசித்து வந்தான். அவனுடைய கடின உழைப்பால் நெற்பயிர்கள் பயிரிடத் தொடங்கின. பயிர்களும் நன்றாக வளர்ந்து நெல் மணிகளாக அறுவடை செய்து மூட்டைகளாக வைத்திருந்தான். ஒரு நாள் பொன்னுசாமி தன் நண்பன் ரங்காவை சந்திக்க சென்றான். ரங்கா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. வா பொன்னுசாமி, நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? நான் அவசர வேலையா ஊருக்கு கிளம்புறேன். இரவுல பாதுகாப்பு இல்லாதனால என்னோட நெல் மூட்டைகளை யாராவது திருடிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால உன் இடத்துல என் நெல் மூட்டைகளை வச்சுக்கோ, நான் திரும்பி வந்து வாங்கிக்கிறேன். அத கேட்ட ரங்கா, அதனால என்ன பொன்னுசாமி, நீ கொண்டு வந்து தாராளமா வை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பொன்னுசாமி நெல் மூட்டைகள் எல்லாத்தையும் ரங்காவுடைய இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாரு. நெல் மூட்டைகளை பார்த்த ரங்காவுக்கு மனதுல ஆசை தூண்டியது. ஏழையாக இருந்து என்னிடம் உதவி கேட்ட பொன்னுசாமி இன்னைக்கு பணம் காசோட தெளிப்பா இருக்கான் என்று பொறாமைப்பட்டான் ரங்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஊருக்கு சென்ற பொன்னுசாமி தன் வேலைகளை முடித்து கொண்டு ஊருக்கு வந்தார். வந்ததுமே தன் நண்பன் ரங்காவை பார்க்க சென்றார். ரங்கா, எப்படி இருக்க? நான் இப்பதான் ஊருக்கு வந்தேன். உங்ககிட்ட கொடுத்த நெல் மூட்டைகளை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார் பொன்னுசாமி. அதை கேட்ட ரங்கா, நெல் மூட்டையா? அதை ஏன் கேக்குற பொன்னுசாமி? உன் நெல் மூட்டையெல்லாம் எலி தின்னே போடுச்சு. என்னது, அத்தனை மூட்டை நெல்லையும் எலி தின்னுதா? அதை கேட்ட பொன்னுசாமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆமா பொன்னுசாமி, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல. உங்ககிட்ட எப்படி சொல்ல போறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அவ்வளவு பாதுகாப்பா தான் வச்சிருந்தேன். ஆனா எப்படியோ எலி வந்து எல்லா நெல் மூட்டைகளும் தின்னு போடுச்சு. ரொம்ப பரிதாபமா ரங்கா சொன்னான். அதை கேட்ட பொன்னுசாமி ரொம்ப கவலையோட போனாரு. நெல் மூட்டை வச்சிருந்த இடத்த பார்க்க போனாரு. எலி தின்னிருந்தால் நெல்மணிகள் அங்கங்க சிதறி போயிருக்குமே, அப்படி எதுவும் தெரியலையே. தன் நண்பன் ரங்கா மேல பொன்னுசாமிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சு. இதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேணும்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில மீண்டும் பொன்னுசாமி 2 மூட்டை நெல்மணிகளை கொண்டு வந்தாரு. ரங்கா, நான் அவசர வேலையா ஊருக்கு போறேன். இந்த 2 மூட்டை நெல்கையும் நீ வச்சிடு, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னுசாமி அந்த மூட்டைகளை அங்க வச்சுட்டு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் ரங்கா தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சான். பொன்னுசாமி போன உடனேயே ரங்கா அந்த 2 மூட்டைகளையும் விலை பேசி ஒரு வியாபாரிக்கு வித்துட்டான். அத மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தாரு பொன்னுசாமி. சிறிது நேரம் கழித்து அந்த வியாபாரி கோவமா ரங்காவிடம் வந்தான். ரங்கா, நெல் மூட்டைன்னு சொல்லிட்டு உண்மை மூட்டைய கொடுத்து என்னை ஏமாத்த பாக்கறியா? அப்படின்னு அந்த வியாபாரி கோவமா கத்துனான். இல்லையே, அது நெல் மூட்டை தான். என் நண்பன் பொன்னுசாமி வயலில் விளைஞ்ச நெல் மூட்டைகள். போன முறை உங்கிட்ட தானே விற்றேன், நீயும் பணம் கொடுத்த. இந்த முறை மட்டும் எப்படி அது உண்மை மூட்டையா மாறி போச்சு? அப்படின்னு ஆவேசமா கேட்டு கொண்டிருந்தான் ரங்கா. இதையெல்லாம் மறைந்து பார்த்து கொண்டிருந்த பொன்னுசாமி வெளியே வந்தார். பொன்னுசாமிய பார்த்த ரங்கா பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம தலை குனிஞ்சு நின்னான். அதுக்கப்புறம் பொன்னுசாமி ரங்காவை பார்த்து, ரங்கா, நீ என் நண்பன் என்பதால் தான் உன்னை நம்பி என்னுடைய நெல் மூட்டைகளை கொடுத்துட்டு போன. ஆனா நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. அதை நீ உணர்ந்து மனம் திரும்பி வருவேன் நினைச்சேன். ஆனா நீ மறுபடியும் அதே தவறு தான் பண்ணுன. அதனால்தான் இந்த முறை நெல் மூட்டைக்கு பதிலாக உம்மி மூட்டைய வச்சு உன்னை சோதிச்சு பார்த்தேன். உம்மி மூட்டைகளை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நீ அத அரிசி மூட்டையா நினைச்சு அந்த வியாபாரிக்கு விலை பேசிட்டு இருந்த. நான் மறைந்து நின்று இதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ எனக்கு ஒரு தீங்கு செய்த, அதே தீங்கு உனக்கு திரும்பி வந்தது. இப்ப புரியுதா? வலியும் வேதனையும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். யாரோட பொருளையும் அபகரித்து நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொன்னார் பொன்னுசாமி. அத கேட்ட ரங்கா மனம் உருகி பொன்னுசாமியிடம் மன்னிப்பு கேட்டான்.
என்ன மன்னிச்சுடு பொன்னுசாமி. நீ உழைச்சு முன்னுக்கு வந்த, அந்த பொறாம தாங்காம பேராசையால இப்படி பண்ணிட்ட. என் தவற நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ரங்கா நேர்மையான மனிதனாக மாறினான். ரங்காக்கு பொன்னுசாமி விவசாய நுணுக்கங்களை சொல்லி தந்தான். அதுக்கப்புறம் இருவரும் விவசாயம் செய்து அதிக விளைச்சலை பெற்று பெரிய பணக்காரராக மாறினார்கள். அந்த ஊரிலேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒருவரை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து நீண்ட நாள் வாழ முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதற்கான தண்டனை எதிர்பாராத நேரத்துல நமக்கே வரும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் அனுவோட வீடு. இவங்க அனு, அவளோட அன்பான கணவன் தினேஷ், அவளோட ஆசை மகள் ஹரிணி, அப்புறம் அனுவோட மாமனார் கணபதி, மாமியார் சிவகாமி. எல்லோரும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹரிணி பக்கத்துல இருக்கிற பெரிய பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக அனு வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது சாலையோரத்துல புதுசா ஆரம்பிச்சிருக்க மண்பாண்ட கடைகளை பார்த்துக்கிட்டே அவசர அவசரமா தன் மகள் ஹரிணிய கூட்டிட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்கா. வாங்கம்மா வாங்க, புதுசு புதுசா வந்திருக்க மண்பாண்டங்கள், மண்ணிலேயே ஆன மண்சட்டி, கடாய், வாட்டர் பாட்டில், தோசை டவா, பானை எல்லாத்தையும் பாருங்கம்மா. விலை ரொம்ப கம்மி தான். வந்து வீட்டுக்கு தேவையானத வாங்கிட்டு போங்கம்மா. வாங்கம்மா வாங்க. அத பார்த்த அனு மனசுக்குள்ளேயே நினைச்சா, இவரு வேற இடையில பானைய பாரு, சட்டிய வாங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஸ்கூலுக்கு போக டைம் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்கூலுக்குள்ள போனா அனு. ஹரிணி ஸ்கூலுக்குள்ள இருந்து ஓடி வந்தா. அம்மா வாடா செல்லம், வாங்க. என்ன லஞ்ச் எல்லாத்தையும் சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ஜூஸ் வேணும், வாங்கி தாங்கம்மா. வேண்டாம் ஹரிணி, ஜூஸ் குடிச்சா சளி பிடிச்சிரும். நான் உனக்கு வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், சரியா? சரி, அப்போ சமோசா வாங்கி தரையா? ஓகே, போலாமா அப்படின்னு சொன்னா அனு. அனுவும் ஹரிணியும் சமோசா கடையில சமோசா பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும் வழியில ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே போனாங்க. அப்போ மண்சட்டி வியாபார கடைய கடந்து போகும்போது மீண்டும் அந்த வியாபாரி, வாங்கம்மா வாங்க, புதுசு புதுசா வந்திருக்க மண்சட்டியில பாருங்க, கம்மி விலைதாமா, வாங்கம்மா வாங்க. அத பார்த்த ஹரிணி, இதெல்லாம் என்னம்மா பார்க்க புதுசா இருக்கு, மண்ணிலேயே இருக்கு. இதெல்லாம் தான் மண்பாண்டங்கள். பழைய காலத்துல பாட்டி வீட்டுல எல்லாம் இதுல தான் சமைப்பாங்க. இப்பவும் வெயில் காலத்துல மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சுதான் குடிப்பாங்க. அம்மா, என்னோட ஃப்ரெண்ட் அக்ஷயா வீட்டுல நான் விளையாடும் போது பார்த்திருக்கேன். அப்படியா? இன்னைக்கு லஞ்சு அக்ஷயா சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் கொண்டு வந்திருந்தா. எனக்கும் ஷேர் பண்ணியிருந்தா. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அக்ஷயா சொன்னா அவங்க வீட்டுல மண்சட்டில தான் சமைப்பாங்களாம். அவங்க அம்மா மஷ்ரூம் கிரேவிய கூட மண்சட்டில தான் செய்தாங்களாம். அதனாலதான் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா. அத கேட்ட அனு, அப்படியா அம்மா, நீங்களும் மண்சட்டில மஷ்ரூம் கிரேவி செஞ்சு கொடுங்கம்மா ப்ளீஸ், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணு இப்படி சொல்றத கேட்ட உடனே அனுவுக்கும் மண்சட்டி மேல ஒரு ஆசை வந்துச்சு. உடனே வாங்க முடிவு பண்ணுனா. பக்கத்து கடையில இருந்த மஷ்ரூம் பேக்கெட்டையும் பார்த்தா. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே நினைச்சா அனு, ஹரிணி இவ்வளவு ஆசைப்படுறாளே, இன்னைக்கு டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவி செஞ்சு அசத்திட வேண்டியதுதான். உடனே 2 பேரும் மண்பாண்ட கடைக்கு போனாங்க. இந்த சட்டியோட விலை எவ்வளவுங்க? 350 ரூபாமா. எடுங்கம்மா, என்னெல்லாம் வேணுமோ எடுங்க. எங்கிட்ட வாட்டர் பாட்டில் கூட இருக்கு. அதெல்லாம் வேண்டாண்ணா. என்னன்னா இவ்வளவு விலை சொல்றீங்க? 300 ரூபாய்க்கு போட்ட கொடுங்கண்ணா. கட்டுப்படியாகாதுமா, கட்டுப்படியாகாது. இவ்வளவுக்கெல்லாம் கட்டுப்படியாகாது. வேணும்னா 20 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன். சரிண்ணா, நல்லா பேக் பண்ணி கொடுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அந்த சட்டிய வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அனுவும் ஹரிணியும். வீட்டுக்கு வந்ததும் வராததுமா அனு மண்சட்டிய கழுவி மஷ்ரூம் கிரேவி செய்ய ஆரம்பிச்சா. மகளுக்காக ரொம்ப ஆசையா சமைச்சுக்கிட்டு இருந்தா. வாசனை கம கமன்னு வீசுச்சு. விளையாடி முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த ஹரிணிக்கு ஒரே சர்ப்ரைஸ். அப்புறம் அனுவோட கணவர் தினேஷ் ஆபீஸ்ல இருந்து ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் கோவிலுக்கு போயிருந்த ஹரிணியோட தாத்தாவும் பாட்டியும் அவங்களோட நடைபயிற்சி முடிச்சுக்கிட்டும் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, ரொம்ப சூப்பரான வாசனை வருதே, எனக்காக மஷ்ரூம் கிரேவி செஞ்சீங்களா? ஆமா ஹரிணி, தேங்க்யூ அம்மா, வாசனை கம கமன்னு வீசுது. ஆமாண்டா செல்லம், அம்மா உனக்காக முதல் தடவை மண்சட்டில சமைச்சிருக்கேன். சரி, நீ போய் எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிட்டு வா. ஓகேம்மா. அப்பா வாங்க சாப்பிடலாம். அம்மா இன்னைக்கு சூப்பரா மஷ்ரூம் கிரேவி பண்ணிருக்காங்க. சரிம்மா, இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். பாட்டி, தாத்தா வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பாட்டி இன்னைக்கு கோவில்ல ரொம்ப நேரமா நடந்ததால காலெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் நானும் தாத்தாவும் ரெஸ்ட் எடுத்துட்டு வாரோம். சாப்பிட வாங்க அத்தை, மாமா. என்னங்க, நீங்களும் வாங்க. சூடா சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ணியிருக்கேன். அடடே, சூப்பரான காம்பினேஷன் ஆச்சு. என்னம்மா அடு, இன்னைக்கு அசத்தலான டின்னரா இருக்கே. ஆமா, நம்ம ஹரிணிக்கு மஷ்ரூம் கூட ரொம்ப பிடிக்குமல்ல. ஆமா அத்தை, சாயங்காலம் ஹரிணிய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது மஷ்ரூம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அதுதான் வாங்கினேன். அதோட ஹரிணியும் ஆசைப்பட்டு கேட்டா. சரி சரிம்மா, நல்லதுதான். ஹரிணிக்கும் எனக்கும் சப்பாத்தி எடுத்து வைமா, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. தினேஷ், நீயும் வாடா, சாப்பிடலாம். சரிங்கப்பா, எல்லாம் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு எல்லாத்துக்கும் சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் வச்சா. அது சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அட, இது என்னம்மா, காளான் கிரேவில மண் வாசனை வருது, ருசியே நல்லா இல்லம்மா. ஏதோ ஒரு புது மண் வாசமா இருக்கு, மஷ்ரூம் டேஸ்டே தெரியலனு. ஆமா ஆமா, இது நல்லாவே இல்ல. என் ஃப்ரெண்ட் அக்ஷயா கொண்டு வந்த மாதிரியே இல்ல, கசப்பா இருக்கு. என்ன எல்லோரும் இப்படி சொல்றீங்க, கொடுங்க நான் டேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹரிணி தட்டுல இருக்கிற மஷ்ரூம் கிரேவிய டேஸ்ட் பண்ணி பார்த்தா அனு. அட ஆமா, இதுல ஏதோ மண் வாசனை வருதே. ஏமா மருமகளே, நீ காளான சரியா கிளீன் பண்ணினியா இல்லையா? நல்லாதான் அத்தை கிளீன் பண்ணன. ஒருவேளை நான் மண்சட்டியில சமைச்சதுனாலயும் என்னமோ. என்னது மண்சட்டியா? நம்ம வீட்ல ஏதுமா மண்சட்டி? அம்மா தான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது புதுசா வாங்கினாங்களே. அத்தை, நான் தான் ஹரிணிய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது புதுசா வாங்கினேன். அப்படியா? அந்த மண்சட்டிய கொஞ்ச நாளைக்கு பழக்கப்படுத்தணும், அப்புறம்தான் பயன்படுத்தவே ஆரம்பிக்கணும், புரிஞ்சுதா? இதெல்லாம் எனக்கு தெரியாதத. அந்த பானை கடைக்காரர் ஒண்ணுமே சொல்லல. இதெல்லாமா கடைக்காரர் சொல்லுவாங்க? நீ என்கிட்ட கேட்டு இருக்கணும், சொல்லி இருந்திருப்பேன். சாரி அத்தை, நான் உங்ககிட்ட கேட்கல. அப்புறம் நீங்களும் கோவிலுக்கு போயிருந்தீங்க, அதுதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நானே பண்ணினேன். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? குழம்பு இப்போ மொத்தமா வீணா போச்சு. சரி, எனக்கு மதியம் வச்சிருந்த சாம்பாரை கொண்டு வாணும் அப்படின்னு சொன்னா தினேஷ். அதுக்கப்புறம் மதியம் வச்சிருந்த சாம்பாரவே கொண்டு வந்து கொடுத்தா அனு. அப்பா, நீங்களும் கொஞ்சம் சாம்பாரையே போட்டுக்கோங்க. எனக்கு ஜாம் கொடுமா, நான் சப்பாத்தில தடவி சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு ஹரிணி ரொம்ப சோகமா சொன்னா. ஏமா மருமகளே அனு, நீ முதல்ல இந்த மண்சட்டிய நல்லா கழுவி கொண்டு வா. அது எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். சரிங்க. ஐயோ,
எல்லா கிரேவியும் வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு சமைக்கவே வரல. எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். வழக்கம் போல பாத்திரத்திலேயே சமைச்சிருந்திருக்கலாம். கவலைப்படாத மருமகளே, நீ தெரியாம தானே செஞ்ச. இதா மருமகளே, மண்சட்டிய வாங்கின உடனேயே பயன்படுத்த கூடாது. 2-3 மணி நேரமாவது தண்ணிய ஊத்தி முழுசா முழுக வைக்கணும். அப்புறம் தினமும் சாதம் வடிச்ச கஞ்சியையும் அரிசி கழுவின தண்ணியையும் ஊத்தி ஊற வைக்கணும். 10 நாள் இல்லாட்டி 1 வாரமாவது நல்லா கழுவி காய வைக்கணும். அப்புறம் குறைவான தீல வச்சு சமைக்கணும். அப்பதான் மண் வாசனை போகும். அத கேட்ட அனு, ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அத்தை? ஆமாமா மருமகளே, இதுல இவ்வளவு இருக்கு. நானே இதெல்லாம் செஞ்சு பழக்கப்படுத்தி தாரேன். அப்புறம் நீ இந்த மண்சட்டியில என்ன வேணாலும் சமைக்கலாம். சரிங்க அத்தை. மஷ்ரூம் கிரேவிய பத்தி கவலைப்படாத, தெரியாம தானே பண்ணுன, வீடு. அதுக்கப்புறம் அனு ரொம்ப சோகமா இருந்த ஹரிணி கிட்ட சொன்னான். ஹரிணி குட்டி, சாரிடா செல்லும், அம்மா இன்னைக்கு சொதப்பிட்டேன். பாட்டி சொன்ன மாதிரியே செஞ்சு மண் சட்டியில மண் வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் சூப்பரா மஷ்ரூம் கிரேவி செஞ்சு தரேன். பரவாயில்ல, நானும் 10 days வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லோரும் மத்தியானம் செஞ்ச சாம்பாரவே சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பெரியவங்களோட அனுபவம் சின்னவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியா இருக்கும். பெரியவங்களை கேட்டு செய்யறதுனால நல்லதுதான் நடக்கும். நமக்கு தெரியாத விஷயங்களை பெரியவங்களை கேட்டே செய்யலாம். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.